ஸோ ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோ நிஃப்டி போட்டிருந்தேன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, போன வாரம் இந்த சார்ட் ஒரு முக்கியமான சார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 52,023 இருக்கும்போது இந்த சார்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ நான் கிளியராக சொல்லியிருந்தேன், ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் நிஃப்டியில் இருக்குது பாருங்க அப்படின்னு. பாருங்க, ப்ரைஸ் கீழே போகுது, ஆர்எஸ்ஐ மேலே போகுது, பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இந்த 51,750 அப்படிங்கிற ஒரு லெவல் சொல்லியிருந்தேன். அப்புறம் 51,677 அப்படிங்கிற ஒரு லெவல் சொல்லியிருந்தேன். இதை வந்து கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக லோ பாருங்க, 51,693. அங்கேருந்து மேலே இந்த பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் ஒரு கிளியர் இண்டிகேஷனாக இருந்தது, இது மேலே போகணும். ஒன்று. ரெண்டாவது, க்ளவுட் இங்கே இந்த க்ளவுடில் போட்ட லைன் கரெக்டாக அந்த லைனில் தான் சப்போர்ட் எடுத்தது. இந்த க்ளவுடை உடைக்காத வரைக்கும், இந்த லைன் ஃப்ளாட் லைன், இந்த க்ளவுட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, இதே மாதிரி இங்கே ஃப்ளாட் லைன் இருக்குது க்ளவுட், இதை உடைக்காத வரைக்கும் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லெவல் தான் 51,750லேருந்து 51,677. ஆக மொத்தம் நிஃப்டி வந்து 51,000 உடைக்காத வரைக்கும் நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 51,693லேருந்து அழகாக ஒரு சூப்பர் ரேலி கொடுத்துட்டான். மேலே பாருங்க, 53,888 அப்படின்ற லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இங்க நிக்கிறது இல்லையா. இப்போ அடுத்தது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு சார்ட் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதை வந்து பைபிள், பகவத்கீதா என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு, ரைட்டா. இதை வந்து இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க, 52,577. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. நிஃப்டிக்கு 24,537 இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பண்ணும்போது நம்ம இந்த லைனில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, தெரியும் பாருங்க, இந்த பாருங்க, டச் ஆச்சு, விழுந்துருச்சு, ரைட்டா. ஸோ இந்த தாண்டணும், இது முக்கியமான நம்பர் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை தாண்டிட்டா நம்ம 53,980 போவோம்னு சொல்லியிருந்தேன். ஒரு 100 பாயிண்ட் கீழே, அதாவது 53,888 வரைக்கும் போயிருக்கிறோம். ஒரு 100 பாயிண்ட்ல தான் இந்த லெவல் மிஸ் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருந்தேன்னா, 52,577ங்கிறது இந்த ஹார்மோனிக்ஸ் உடைய ஒரு லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பிரேக் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹார்மோனிக் பேரிஷ் ரிவர்சல் ட்ரிகர் ஆகும் வித் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்ஸில் போட்டு வச்சிருக்கிறோம், ரைட்டா. இப்போ கீழே வந்து மார்க் பண்ண இந்த 51,750 லெவலில் தான் சப்போர்ட் எடுத்தோம். லாஸ்ட் டைம் இங்கே இருந்தோம் ரெசிஸ்டன்ஸில், இங்கே சப்போர்ட் எடுத்தோம், பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிட்டோம். 52,577 மேலே பேங்க் நிஃப்டியுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. 24,537 மேலே நிஃப்டியுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்தா இது வந்து கிளியர் பை ஆன் டிப்ஸ் மார்க்கெட். இப்போ கவலையே பட வேண்டாம், ரைட்டா. இப்போ இந்த 51,850 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடும், ரைட்டா. அதே மாதிரி கீழே 51,133 இப்போதைக்கு இதை வச்சுக்கிங்க. இந்த 51,750 வச்சுக்கிங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு இந்த லோ வச்சுக்கலாம், இந்த கேண்டலோட லோ 53,342. ஸோ இந்த லெவல்ஸில் வந்து நல்ல அருமையான சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம மிஸ் பண்ண 100 பாயிண்ட்ல மிஸ் பண்ண இந்த டார்கெட் வரணும். அதுக்கு மேலே ஒரு ஆல் டைம் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 54,567. இது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் நடுவில் ஒரு லைன் மிஸ் ஆயிடுச்சு. அந்த லைனை வந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டுடுறேன். 55,025 இந்த நம்பர், இது வந்து ஒரு ஹார்மோனிக் டார்கெட், ரைட்டா. ஸோ இதுதான் இதோடைய டார்கெட்ஸ். ஸோ ஒரு தடவை நம்ம இந்த ஆல் டைம் ஹை மேலே க்ளோஸ் ஆகிட்டோம்னா இந்த 55,025, 55,627, 56,237,
57,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன் இந்த நம்பர்ஸ் அப்படின்றதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடலாம். ஸோ எதுவுமே வந்து ஒரு குத்து மதிப்பாலாம் போகல. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் போட்ட ஒரு நம்பருமே இங்க இருக்கும் பாருங்க. நான் போட்ட ஃபிபோஸில் தெரியுதா? 55,022ங்க தான் இங்க 25ன்னு போட்டிருக்கேன். இது பாருங்க 53,980 தான் என்ன டார்கெட்டா போட்டிருக்கேன். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ட்ரிகர் ஆயிடும். அந்த பி பாயிண்ட் ஆஃப் ஹார்மோனிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பி பாயிண்ட் தான் இந்த 52,577. இதுக்கு மேல இது க்ளோஸ் ஆனதுனால நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பை ஆன் டிப்ஸ் ஆயிடுது. நிஃப்டியுமே பை ஆன் டிப்ஸ் ஆயிடுது. இது இந்த டார்கெட்ஸ் எல்லாமே இதில் பாசிபிள். ஸோ பேரிஷ்னஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு மந்த்லி சார்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். இது கூட நம்ம போன தடவை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா? பேங்க் நிஃப்டியோடைய ஒரு மந்த்லி சார்ட்டு நிறைய சார்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ இதுதான் இந்த மந்த்லி சார்ட். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருந்தேன். நம்ம இந்த ப்ளூ கலர் லைனில் டாட்டட் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தோம். அதாவது 59,787. இதை உடைக்காத வரைக்கும் ரைட்டா நம்ம மேலே தான் போவோம் அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம அதே நேரத்தில் டபுள் பாட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த 59,654 ஆல் வெல் நம்பர் அப்படின்னு ப்ரீவியஸாக காமிச்ச வீடியோலையுமே சாட்லையுமே இருக்கும். திரும்பி ஒரு தடவை காமிச்சிடுறேன் அதை வேணாம். இப்போ மேலே ஆரஞ்சில் போட்ட லைன்னு பாருங்க. இந்த வாரத்துடைய லோ பாருங்க. அழகா இங்கே பாருங்க க்ளோ பண்ணுறேன். இது மந்த்லி சார்ட். சரியா? கிட்டத்தட்ட அங்கே தான் இது பாருங்க 51,693. இப்போ இதை ஹோல் இந்த லைன் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற லைன், இது வந்து 50,000 கிட்ட இருக்கு. ரைட்டா? ஸோ நம்ம இதுலேருந்தே கிளியராக தெரியுது. இது அழகா ஒரு பாருங்க ஒரு ஃபிளாக் அண்ட் போல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. இப்போதைக்கு பாருங்க இப்படி வச்சுக்கலாம் இதை. சரியா? இது ஒரு ஃபிளாக் அண்ட் போல் மாதிரி. இப்போ யோசிச்சு பாருங்க, இதோடைய பிரேக் அவுட் இந்த மாதம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் இப்படி கொஞ்சம் தூக்கி மேலே இப்படி வச்சுக்கலாம். 53,000 இந்த ஹை பார்த்துக்கோங்க. 53,180. இது வந்து 53,357. ஸோ இதுக்கு மேலே இது க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த மந்த்லி கேண்டில்னா, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஏபி ஈக்குவல் டு சிடின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000 லெவல் மேட்ச் ஆகுது. 57,068. இதுதான் நம்ம டார்கெட்டாகவும் போட்டிருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ் சார்ட்டில். இப்போ நம்ம ப்ரீவியஸ் சார்ட்டுக்கு போகலாம். இது இருக்குது. இந்த லெவல்ஸ்க்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பயப்பட வேண்டாம். பேங்க் நிஃப்டி நிறைய பாசிபிலிட்டி ஆஃப் அ நியூ ஆல் டைம் ஹை. ஏற்கனவே நான் இது சொல்லியிருந்தேன். ஒரு பேரிஷ் ஹார்மோனிக்ஸ் இது ட்ரிகர் ஆகும். அது எங்கே போய் திரும்புன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து நிஃப்டியோடைய RSI 64 தான் இருக்குது. டெய்லி சார்ட்டில் இன்னும் ஓவர் பாட் ஜோன்ஸில் போகலை. இன்னும் கொஞ்சம் அம்பினேஷன் இருக்குது. 55,025 வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் முக்கியமான ஒரு லெவல் வந்து 54,557 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. இது கூடிய சீக்கிரம் வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. ஸோ இது தப்பாக போச்சுன்னா தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் இன்கேஸ் போச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.